மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வருகை தந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், அமைச்சர் என்கிற முறையை விட ஒரு சகோதரனாக சொல்கிறேன். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்திற்கும் எப்போது வேண்டுமானாலும் முன்னறிவிப்பின்றி நான் வருவேன் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொறுப்புணர்வாக அதிகாரிகள், ஆசிரியர்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டு பொறுப்புணர்ச்சியுடன் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். சொல்லிவிட்டு சம்பிரதாயத்திற்கு வருவதாக இருக்காது. தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்திலும் எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் நேரில் வந்து பார்ப்போம். எனவே தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கூட்டு பொறுப்புணர்ச்சி. சாலைகளில், அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் நோட்டு புத்தக பைகள் வீசப்படுவது தொடர்பான கேள்விக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டேன். அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே அந்த குழந்தைகளுக்கு ஃபேன்சியான பை வாங்கி கொடுத்துள்ளனர். அந்த குழந்தைகள் பேக்கை வாங்கியதால் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த பையை வாங்கிவிட்டு பைக்குள் இருந்த பொருட்களை ஏற்கனவே இருந்த புது பையில் வைத்துவிட்டு போகும்போது விளையாட்டாக அரசு பையை தூக்கி எறிந்துள்ளனர். இதை சிலர் போட்டோ, வீடியோ எடுத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் அந்த பையை எடுத்து வைத்துள்ளார். எவ்வளவோ ஏழை குழந்தைகள் உள்ளனர். உரிய முறையில் மற்ற குழந்தைகளுக்கு அது கொண்டு சேர்க்கப்பட்டது. அனைவருக்கும் சமமாக கொண்டு சேர்ப்பதுதான் இந்த திட்டம். ஒரு இடத்தில் நடந்தது. சமூக வலைதளத்தில் சுட்டிக்காட்டப்பட்டதை தொடர்ந்து தலைமை ஆசிரியர் அதை பறிமுதல் செய்துவிட்டார் என குறிப்பிட்டார். ஒரு கூட்டு பொறுப்புணர்ச்சியோடு இந்த மாணவர்களினுடைய எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறோம். அப்போ சொல்லிவிட்டு வருவதோ அல்லது சமுதாயத்துக்கு வருவதோ கிடையாது. இது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திக்கெட்டும் திசையட்டும் இருக்கிற 38 மாவட்டங்களுக்கும் எப்போ வேண்டும்னாலும் எந்த நேரத்தினாலும் நாங்கள் நேரில் பார்ப்போம். அப்போ எல்லா நேரத்திலையும் இது தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டியது. சென்னை செல்வதற்காக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மதுரை விமான நிலையம் வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில், ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் குறித்து தமிழக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு மிகப்பெரிய முதலீடு தேவைப்படுவதாகவும் அதன் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகள் குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். மேலும் ஸ்மார்ட் மீட்டர்களில் பயன்படுத்தப்படும் மோடம் மற்றும் சிம் கார்டு தொழில்நுட்பம் அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக சிக்னல் வசதி குறைவாக உள்ள இடங்களில் சரியாக செயல்படுமா என்பதையும் ஆய்வு செய்து வருவதாக குறிப்பிட்டார். ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி முதற்கட்டமாக அரசு கட்டிடங்களில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துவது குறித்து கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், சென்னை டி நகரில் ஏற்கனவே பொருத்தப்பட்டுள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்களின் செயல்திறன் மற்றும் பிழை விகிதங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. தொழில்நுட்ப மாற்றங்கள் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போதைய அமைப்புகள் நீண்ட காலத்திற்கு பயன்படுமா என்பதையும் அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் கூறினார். மேலும் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதையும் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் குறித்து வெளியான சில செய்திகள் தவறானவை என்றும், அரசு தற்பொழுது ஆய்வு மற்றும் மதிப்பீட்டு பணிகளை மட்டுமே மேற்கொண்டு வருகிறது. இறுதி முடிவு முதலமைச்சரின் ஒப்புதலுடன் பின்னர் எடுக்கப்படும் என்றும் முதற்கட்டமாக அரசு கட்டிடங்களில் பயன்படுத்தி பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பரிசீலனை தான் செய்யப்பட்டு வருகிறது. எந்த முடிவும் எட்டப்படவில்லை. செய்தித்தாள்களில் வந்த செய்தி தவறானவை. உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா 2 மேயராவது வந்தால் மீசையை எடுத்துக்கொள்வேன் என RS பாரதி பேசியது குறித்த கேள்விக்கு, பாவம், அவரெல்லாம் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் பேசுகிறார். அரசு எப்படி செயல்படுகிறது என்று மக்கள் பார்த்துக் கொண்டுள்ளனர். மீசை எடுப்பதெல்லாம் பெரிய விஷயமா? ஒரு நிமிடத்தில் எடுத்து விடலாம். அவர் மீசை எடுத்தால் என்ன, எடுக்கவில்லை என்றால் என்ன? அனைத்து உள்ளாட்சி இடங்களிலும் தாவேகா மிகப்பெரிய வெற்றி பெறும். அவர் மீசை எடுக்க வேண்டும் என ஆசைப்பட்டால் எடுக்கட்டும். இன்றைய காலத்தில் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இதுதான் திமுகவின் கடைசி அத்தியாயம். இதற்கு பிறகு அந்த கட்சி மீண்டும் எழுமா என்றால் எழாது. இனிவரும் காலங்கள் விஜய் அவர்கள் காலம் மட்டும்தான் என்று கூறினார். அவங்களுடைய தலைமையில என்ன யார் இருக்கான்னு தெரியல. முதல் அந்த கட்சி யாரு கண்ட்ரோல்? அதிமுக கட்சி யாரு கண்ட்ரோல்? பாஜக கண்ட்ரோல் இருக்கா? இல்லை எடப்பாடி கண்ட்ரோல் இருக்கா? இல்லை வேற யாரு கண்ட்ரோல் இருக்கா? இல்லை அந்த கட்சி இருக்கா, ரன் ஆகிட்டு இருக்கா? இதுவே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. திமுக கண்டிப்பாக புரட்சி தலைவர் திமுகவை வீழ்த்த வேண்டும், முடிக்க வேண்டும் என்று நினைச்சாங்க. அதே மாதிரி
அம்மா அவர்கள் முடிக்க வந்தார் இன்று இன்றைய காலத்தில் எங்களுடைய தலைவரான விஜய் அவர்கள் இதெல்லாம் திமுகவுடைய கடைசி அத்தியாயம். இதற்கப்புறம் அந்த கட்சி மீண்டும் ஏழுமான கண்டிப்பாக இருக்காது. இன்னைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்த அடுத்து வர காலங்கள் எங்களுடைய தலைவரான விஜயோடைய காலம் மட்டும்தான். திருப்பரங்குன்றம் மலை மீது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டம் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான நிர்மல்குமாரிடம் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த கிராம பொதுமக்கள் ஒரு தரப்பினர் மனு அளித்தனர். இந்த நிலையில் அமைச்சர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையே தொடரும் என்று கூறிய நிலையில் இன்று திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் ஒரு பிரிவை சார்ந்த கிராம பொதுமக்கள் சார்பாக மனு அளித்த போது அமைச்சர் அந்த மனுவை ஏற்கவில்லை என்றும் தாங்கள் கூறியதை முழுமையாக கண்டுகொள்ளவில்லை என்றும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் தரப்பை சேர்ந்த சரவணன் கூறுகையில், சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரிடம் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விஷயமாக இன்றைக்கு நாங்கள் சந்திக்க சென்றிருந்தோம். என்ன காரணம் என்றால், நேற்று அவர் 2 ஆண்டுகள் முன்பு என்ன இருந்ததோ அப்படிதான் நடக்கும் என்று சொல்லியிருந்தார். நீதியரசர் GR சுவாமிநாதன் ஐயா ஏற்கனவே இது தொடர்பாக திமுக ஆட்சி போனதற்கு காரணமே GR சுவாமிநாதன் பேசினால் தான் போனது. அமைச்சர் இது தெரிந்து சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா என தெரியவில்லை. அவர் அந்த மனுவை கூட வாங்க விரும்பவில்லை. அங்கு இருந்த நிர்வாகிகள் சிலர் வந்து தடுத்து அவரை பேசவே விடவில்லை. அதாவது அந்த மனுவிற்குரிய ரெஸ்பான்ஸே இல்லை. திருப்பரங்குன்றத்தில் பல விஷயங்கள் உண்டு. தீபம் ஏற்றும் விஷயத்திற்கு அவர் நின்று கூட பேசவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். ஏற்கனவே திமுக கவர்ந்த காரணமே இந்த திருப்பூன்ற விஷயத்தினால கவர்ந்தது. இது முதல்வர் கவனத்துக்கு போகணும். ஏன் இந்த அமைச்சர் அது சட்டத்துறை அமைச்சர் இந்த மாதிரி பதில் அளிக்கிறதுக்கு என்ன காரணம்? இஸ்லாமியருக்கு முக்கியத்துவம் கொடுக்க நான் மாற்று கருத்தை சொல்லல. அதே மாதிரி எங்களோட உணர்வை நீ புண்படுத்தக்கூடாதுல்ல. ஏற்கனவே கலெக்டர் சரி, ஒரு லோகநாத் சார் கமிஷனர் இருந்தவர் எல்லாருமே வேலையை விட்டு போன காரணம் என்னது? அவர் மாற்றுற காரணம் திருப்பூர் முருகன் கை வச்சனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை ஆனது. திருப்பி நீங்களும் தப்பு பண்ணீங்கன்னா அப்புறம் திமுக அரசுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் முகூர்த்த நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு வாகனங்களின் வரத்து அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுங்கச்சாவடியை கடந்து செல்ல கார்கள், வேன்கள், பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் என ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திரண்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாலும் சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தும் பணிகள் மெதுவாக நடைபெற்றதாலும் இந்த நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கப்பலூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்கள் சிரமம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் காவல்துறையினர் மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் காவல்துறை எல்லைக்குட்பட்ட கருங்குழி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மதுராந்தகம் காவல்துறை ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையில் ரோந்து சென்றனர். ரோந்து பணியின் போது அப்பகுதியில் உள்ள வணிகர்கள், கடை உரிமையாளர்கள் மற்றும் நடைபாதை சிறு வியாபாரிகளை நேரில் சந்தித்து அவர்கள் வியாபாரிகளுக்கு ஏற்படும் இடையூறுகள், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள், போதைப் பொருள் மற்றும் குட்கா பொருட்களின் நடமாட்டம் குறித்தும் பிரச்சனைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் குறித்து கேட்டறிந்து முக்கிய வீதிகளில், வீடுகளில் CCTV கேமரா பொருத்துவது அவசியம் குறித்தும், மேலும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததுடன் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அல்லது குற்ற சம்பவங்கள் தொடர்பாக உடனடியாக காவல்துறைக்கு தொலைபேசி எண் மூலம் தகவல் தெரிவிக்குமாறும், தகவல் தெரிவிப்பவர்களின் விவரம் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இதுபோன்ற நடைபயண ரோந்து பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது.
மாவட்டம் சித்தாலப்பாக்கம் சீதாமாள் நகரில் வசித்து வருபவர் சந்திரகுமாரி ராஜேந்திரன் தம்பதியினர். 67 வயதான சந்திரகுமாரி தனது அண்ணன் மகனான 44 வயதான தினேஷ்குமார் என்பவரை 5 மாத குழந்தையாக இருந்தபோது தத்து பிள்ளையாக வளர்த்து வந்துள்ளார். மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டு தினேஷ்குமாருக்கு மணிமொழி என்பவரை 16 சவரன் மற்றும் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து திருமணமும் செய்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் தினேஷின் தந்தையின் பெயரில் இருந்த வீட்டை விட்டுவிட்டு புதிய வீடு கட்டுவதற்காக தாம் வளர்ப்பு தாய் தந்தையிடம் 41 சவரன் தங்க நகை மற்றும் 28 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் வீடு கட்டுவதற்காக வாங்கியுள்ளனர். வீடு கட்டியவுடன் வீட்டின் பத்திரத்தை வங்கியில் வைத்து பணத்தை திருப்பி தருவதாக கூறிய அவர்கள் இன்று வரை வழங்காமல் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2021இல் தனது வளர்ப்பு மகன் மருத்துவ செலவிற்காக 15,000 ரூபாய் கேட்டபோது வளர்ப்பு மகன் தினேஷ் மற்றும் அவரது மனைவி மணிமொழியை தகாத வார்த்தைகளால் திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியுள்ளனர். மேலும் இதுகுறித்து மணிமொழியிடம் முறையிட்ட போது மணிமொழியின் தாயார் விஜயா மற்றும் அவர்களது உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்திரா தம்பதியினரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியுள்ளனர். தற்பொழுது சொந்த வீட்டையும் இழந்து நகை பணம் அனைத்தையும் இழந்து தங்குவதற்கு கூட இடமில்லாமல் வசித்து வருவதாகவும் தங்களை ஏமாற்றி பணம் மற்றும் நகையை அபகரித்த வளர்ப்பு மகன் தினேஷ் மற்றும் அவரது மனைவி மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களிடம் அபகரித்துக் கொண்ட பணம் மற்றும் நகையை மீட்டுத் தர வேண்டும் என சந்திரா தம்பதியினர் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு வழங்கியுள்ளனர். என் பேர் சந்திரகுமாரி, என் கணவர் ராஜேந்திரன் பிஎஸ்என்எல்ல வேலை செஞ்சிருக்காரு. நாங்கள் குழந்தை எங்கள் அண்ணன் பையனை வளர்த்தோம். 5 மாதம் குழந்தையிலேருந்து வளர்த்தோம். இப்போ 44 வயசு ஆகுது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், வீடு கட்டி கொடுத்தோம். எங்கள் நகை பொண்ணுக்கு 16 சவரம் போட்டோம். பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணத்துக்கு 10 லட்சம் செலவு பண்ணோம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் ஊனமாஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய அரசினர் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவி ஜெயஸ்ரீ. இவர் தாய்லாந்தில் நடைபெற்ற 9 நாடுகள் பங்கு பெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். தாய்லாந்தில் சர்வதேச கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வாங்கி வந்த தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வீரப்பனிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். மேலும் இவர் வரும் செப்டம்பர் மாதம் ஜப்பானில் நடைபெறவுள்ள 90க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்ற உலகக்கோப்பை போட்டியில் கலந்து கொள்வதற்காக தீவிரமாக பயிற்சி எடுத்து வருகிறார். மேலும் தாய்லாந்து போட்டியில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பிரபஞ்சம் தற்காப்பு கலை கழக தலைமை பயிற்சியாளர் சந்தன மணிக்குமார், பள்ளி ஆசிரியரும் ஆங்கில பட்டதாரியுமான ரோஸ் அண்ணா செல்வகுமாரி, ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பிரதிநிதிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், தனது பெற்றோர்கள் ஆகியோர்களுக்கு மாணவி ஜெயஸ்ரீ நன்றி தெரிவித்துள்ளார். என்னோட பேர் டி ஜெயஸ்ரீ. நான் ஃபர்ஸ்ட் அகாடமிக்கலாக டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே போயிருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், வின் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் கோல்டு மெடல் அண்ட் ஸ்டேட் லெவல் இங்கிலீஷில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் எங்களோட மாஸ்டர் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கிளாஸ் எடுத்தாங்க. அதில் எங்களோட மிஸ் ரொசானா டீச்சர் மிஸ், ஊனைமாஞ்சேரி மிடில் ஸ்கூலில் நான் படிக்கிறேன். இவங்க என்னை இந்த அகாடமிக்கில் என்னை புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் நான் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாத்துலேயும் வாங்கி இப்போது நேஷ்னல் போய் இன்டர்நேஷ்னல் தாய்லாண்டில் போய் இன்னைக்கு கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். ஸோ என்னோட ஃபுல் சப்போர்ட்டுக்கு எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நான் இங்கே நன்றியை தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியை சேர்ந்த வேல்முருகன் என்பவரின் மகனான 19 வயதான தினேஷ்குமார் மற்றும் அவரது நண்பர்களான சத்யநாராயணன், ஜேக்கப் ஆகிய மூவரும் பெரியார் நகரில் உள்ள பேக்கரியில் இருந்து இருசக்கர வாகனம் மூலம் அண்ணா நகர் நோக்கி சென்றுள்ளனர். அப்போது விருத்தாச்சலத்தில் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் ரஞ்சித் என்பவர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்ப பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக இரவு அறிக்கை செய்ய நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பணிக்கு செல்லாமல் விடுப்பு எடுத்துக்கொண்டு மது போதையில் பூந்தோட்டம் பகுதியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான சுபாஷ் என்பவருடன் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 இளைஞர்களையும் நிறுத்தி மறித்துள்ளனர். அப்போது கஞ்சா பயன்படுத்துவதற்காக குற்றஞ்சாட்டி விசாரணை செய்து அவர்களை தாக்கி
சத்யநாராயணின் கைபேசியை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் கிடைத்தவுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்ற செயலில் ஈடுபட்ட காவலர் ரஞ்சித் மற்றும் ரவுடி சுபாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் தொடர்ந்து அரங்கேறி வரும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் கொடூரமான படுகொலைகளை கண்டித்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி பெண்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டி மண்ணில் இன்று அவர்கள் அச்சத்துடனும் பதற்றத்துடனும் வாழும் நிலை உருவாக்கியுள்ளது. பள்ளிக்கு செல்லும் சிறுமிக்கும் பாதுகாப்பில்லை, வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை என்ற அவல நிலை தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு எளிதில் ஜாமீன் கிடைக்கும் நிலை உள்ளது. இது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை போன்ற கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் குற்றங்கள் குறையும். எனவே பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்கள் இயற்ற வேண்டும். பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அந்த பிள்ளையை பெற்ற தாயும் தந்தையும் அந்த பிள்ளையை வைத்து எத்தனை கனவுகளை கற்பனை செய்திருப்பார்கள். கேட்கும் பேரணி மனித மிருகங்கள் குதிரை கிழிக்க. சென்னை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலை மேம்பாலம் அருகே தாம்பரம் மாநகராட்சி பூங்கா 2.16 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் கலந்து கொண்டு பூங்காவை திறந்து வைத்து சிறுவர்கள் கால்பந்தாட்ட விளையாட்டு திடலை பார்வையிட்டு கால்பந்தாட்ட போட்டியை தொடங்கி வைத்தார். பூங்காவில் விளையாட்டு திடல், சிறுவர்கள் உடற்பயிற்சி உபகரணங்கள் மற்றும் நடைபயிற்சி உள்ளிட்டவைகளுடன் அலங்கார மின்விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தது. இதே போன்று மாடம்பாக்கம் ஷீரடி சாய்நகர் பூங்கா 2.50 கோடி ரூபாய் செலவில் நிறைவடைந்து பூங்கா திறக்கப்பட்டது. அங்குள்ள குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் 15 வருட கால கனவு நினைவாகியுள்ளது. இதற்கு அமைச்சர் சரத்குமாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசிய அமைச்சர் சரத்குமார், தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்தவரை ஆணையாளர் எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் சரி என்ற பதிலை கூறுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்று தெரிவித்து மக்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பூங்கா துவங்கப்பட்டதில் இருந்து திறக்கப்பட்டது வரை காணொலி மூலம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வீரப்பன், தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி, மாவட்ட செயலாளர் மின்னல்குமார், உதவி ஆணையாளர் சொர்ணலதா, ஒப்பந்ததாரர் பஞ்சாட்சரம் மற்றும் அரசு அலுவலர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், தாவிக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தாம்பரம் மாநகராட்சியில் சாய் ஆனால் அதில் உங்களோட சப்போர்ட்டும் தேவை. நம்ம ஊருக்காக ஒரு விஷயத்த பண்ண மூல நம்மளும் சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு முழுசாக நம்ம எதையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிட மாட்டோம். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சியின் குரோம்பேட்டை மண்டலம் சார்பில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்குவதால் அதற்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மண்டல தலைவர் குமார் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்க உள்ளதால் அண்ணாமலை பக்கம் நிற்கப் போவதாக ஒருமனதாக முடிவெடுத்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குரோம்பேட்டை பாஜக மண்டல தலைவர் குமார் நடராஜன், குரோம்பேட்டை மண்டல மைய குழுவாக செயல்பட்டு வருகிறது. நாங்கள் அனைவரும் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுப்பதாக முடிவெடுத்துள்ளோம். காலம் காலமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உழைத்தாலும் சித்தாந்த ரீதியாக எவ்வளவு பாடுபட்டாலும்
ஓட்டாக மாறுவதற்கு எந்தவித முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கவில்லை எனவும் நாங்கள் ஒரு மண்டல நிர்வாகத்திற்கு செயல்பட்டு வருகிறோம். அண்ணாமலை முதன்முறையாக தலைவராக பொறுப்பேற்றவுடன் நான் மண்டல தலைவர் பொறுப்பேற்றுக் கொண்டேன். அண்ணாமலை அவர்கள் உள்ளாட்சியில் போட்டியிடுவது என முடிவெடுத்தார். அந்த முடிவுதான் பாரதிய ஜனதா கட்சி பேசப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் எனவும் அண்ணாமலை வந்தவுடன் மக்கள் பெரும் ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சியினர், குறிப்பாக மேல்மட்டத்தில் உள்ள அண்ணாமலைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அவரை கெடுக்கும் விதமாக, கீழ் இறக்கும் விதமாக அவரை புறக்கணித்துள்ளனர். மேலும் அண்ணாமலை ஒரு திறமைசாலி, நேர்மையான ஒருவரை பாரதிய ஜனதா கட்சி இழந்துள்ளது. எந்த ஒரு மாநில தலைவரையும் மாற்றும் பொழுது மத்தியில் ஆளும் பாஜக அவர்களுக்கு பெரிய பொறுப்பை கொடுக்கும். பாரதிய ஜனதா கட்சியை உச்சத்திற்கு கொண்டு சென்ற அண்ணாமலைக்கு 18 மாதங்கள் ஆகியும் எந்த ஒரு பொறுப்பும் மரியாதையும் கொடுக்கப்படவில்லை என்றும், அண்ணாமலை வளர்ந்துவிடக் கூடாது எனவும், ஒரு காலகட்டத்தில் எங்களது உழைப்பு ஒரு மதிப்புமிக்க உழைப்பாக மாறியிருந்தது. தற்பொழுது அந்த உழைப்பு வீணாக போய்விடக் கூடாது என எண்ணி அண்ணாமலை பக்கம் நிற்கப் போவதாகவும் தெரிவித்தார். இதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடியை பாதிக்காது. ஏனெனில் மோடி ஒட்டுமொத்த இந்திய மக்களின் பிரதமர். அவருக்கு எதிராக எந்த செயலிலும் ஈடுபட மாட்டார். எங்கள் சிந்தனை என்பது ஒன்றாகத்தான் உள்ளது. அறிவு, திறமை, துணிச்சலான ஒருவரை தமிழக மக்கள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் தொடங்கும் இயக்கத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்து அவருடன் நிற்கப் போவதாக பாரதிய ஜனதா கட்சியின் குரோம்பேட்டை மண்டல நிர்வாகிகள் ஒருமனதாக முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் நான் முதன்முறையாக மண்டல் தலைவர் பொறுப்பை எடுத்துக்கொண்டேன். அவர் தலைவராக வந்த உடனேயே முதலாக அவர் உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டியிடுவதென்று ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு பேசப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக காலங்காலமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உழைத்தாலும் எங்களுக்கு சித்தாந்த ரீதியாக நாங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் ஓட்டாக மாறுவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலைவர்கள் முன்னெடுக்கவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு வருகை தந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கோவில் கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் தீவிர ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த பகுதியில் நாய் ஒன்று சுற்றி திரிவதை அமைச்சர் கவனித்தார். பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக நகராட்சி ஆணையரை தொலைபேசி மூலம் அழைத்த அமைச்சர் அடுத்த 10 நிமிடத்திற்குள் அங்கிருக்கும் அனைத்து நாய்களையும் பிடிக்க வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். அமைச்சரின் உத்தரவை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நகராட்சி ஆணையர் ஊழியர்களை கொண்டு உடனடியாக அங்கிருந்த நாய்களை பிடித்து அப்புறப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனரில் பழனி சட்டமன்ற வேட்பாளரின் பெயர் விடுபட்டது குறித்து அமைச்சரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த அமைச்சர் இணை ஆணையர் மாரிமுத்துவை நேரில் அழைத்து இந்த நிர்வாக குறைபாடு மற்றும் தவறு எதனால் நடந்தது என கடுமையாக கேள்வி எழுப்பினார். பின்னர் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற வேட்பாளரிடம் பேசிய அமைச்சர் இனிமேல் இதுபோன்ற தவறுகள் நடக்காது என உறுதியளித்து நிலைமையை சுமூகமாக்கினார். தொடர்ந்து பழனி முருகனின் புகழ்பெற்ற பிரசாதமான பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படும் குடோனுக்கு சென்ற அமைச்சர் ரமேஷ் அங்கு தயாரிப்பு முறைகள், தரம் மற்றும் தூய்மை குறித்து நேரில் ஆய்வு செய்தார். அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார். அமைச்சரின் இந்த அடுத்தடுத்த அதிரடி ஆய்வுகளும் உடனடி நடவடிக்கைகளும் பழனி கோவில் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பூரானாவே முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. சரிங்களா? நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அமைச்சர் நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நீங்க மக்கள் இனிமேல் அந்த மாதிரி நடக்காம நாங்க பார்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த நான் சொல்லிட்டேன். ஸ்டாக்குக்கு வந்து சிஸ்டம் என்ட்ரி பண்ணாமல் மேனுவலாக என்ட்ரி பண்ண முடியாது. உள்ள எவ்வளோ வருது எங்களுக்கு
உலக பெருங்கடல் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று உலக பெருங்கடல் தினத்தை முன்னிட்டு சென்னை கோவளம் கடற்கரையை கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதில் சென்னை தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் இந்திய பெருங்கடல் சங்கம் மற்றும் SRM தனியார் பல்கலைக்கழகம் இணைந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 100 பேர் இணைந்து கோவளம் கடற்கரையில் குவிந்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பை கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தினர். மேலும் கடல் மண்ணில் புதைந்து கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தம் செய்து அதனை தனித்தனியாக தரம் பிரித்ததில் சுமார் 350 கிலோ கண்ணாடி பாட்டில்கள் உட்பட 1260 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் தரம் பிரித்து கோவளம் ஊராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கடல் மாசுபாட்டை குறைப்பதற்கும் கடற்கரை சூழலை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் பொதுமக்கள் பங்களிப்பின் அவசியத்தை வலியுறுத்தியும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களோடு இணைந்து கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைத்து